கடோபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல இருக்கிற 7வது மந்திரமாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 6வது மந்திரத்துல இருக்கிற விஷயத்தை நன்னா உறுதியாக திருடப்படுத்தி சொல்லப்படுறது இந்த மந்திரத்துல. யா பிராணேன சம்பவதி அதிதிஹி தேவதாமயி குஹாம் பிரவிஷ்ய திஷ்டந்தி. யா பூதேபிஹி व्यजायत एतत् वै तद्. ദേവതാമയി സർവദേവതാ സ്വരൂപിണിയാണ് യാ ഏതൊരു அதிதிஹி. அதிதி அப்படின்னாக்கா சர்வவும் சாப்பிடுறவன் அப்படின்னு அர்த்தம். சமஷ்டி ரூபத்தில் சப்த ரச கந்தாதி விஷயங்களை முழுவன் அனுபவிக்கிறவன் அப்படிங்கிறதுனால ஹிரண்ய கர்ப்பனை இங்க அதிதியாயிட்டு சொல்லப்படுறது. ஹிரண்ய கர்ப்பனாக்கும் எல்லா தேவதா ஸ்வரூபங்களுக்கும் காரணபூதனாயிட்டு பஞ்சபூதாத்மகங்களாயிருக்கிற அதிலெல்லாம் பிராண ரூபத்தில் பிரத்யட்சப்படுறது. பிராணிகளோடெல்லாம் அந்த ஹிருதய குஹேல புத்தி ரூபத்தில் சைதன்ய ரூபத்தில் ஸ்திதி செய்யறதும் அந்த ஹிரண்ய கர்ப்பனாக்கும். காரிய காரண ரூபமாயிருக்கிற பரபிரம்மம் தான் ஹிரண்ய கர்ப்பன். சர்வ தேவதா ஸ்வரூபிணியான ഏതൊരു അതിഥിയാക്കുമോ പ്രാണേന പ്രാണരൂപത്തില് സംഭവതി ഉണ്ടായിട്ട് യാ ഏതൊന്നാക്കുമോ ഭൂതേഭിഹി ഭൂതങ്ങളോട് കൂടിയിട്ട് വ്യജായത ഉണ്ടായിട്ട് குஹாம் ஹிருதய குஹைய பிரவிஷ்ய அந்த ஹிருதய குஹைக்குள்ள பிரவேசனம் பண்ணிட்டு திஷ்டந்தி ஸ்திதி செய்யறது. தாம் அத யஹா பஷ்யதி ஆராக்குமோ தெரிஞ்சுக்கிறா காணரா சஹ அவன் தது ஏதது வை அந்த பரபிரம்மத்தையே தான் தர்ஷிக்கிறான். ஹிரண்ய கர்ப்பனத்தான் சர்வ பிராணிகளோடும் ஹிருதயாகாசத்தில அந்த ஞானி காணறான். அது தெரிஞ்சுக்கிறவன் பிரம்மத்தை தான் தெரிஞ்சுக்கிறான். நஜிகேதஸே எதையாக்குமோ நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாய், அதுதான் அந்த பரபிரம்மம். ஜனனீ ரூபத்தில் சமஸ்த தேவகளையும் சிருஷ்டிச்ச காரணம் அந்த அம்பாள் சர்வ தேவதாமயான சப்தாதி சமஸ்த போக சமூகங்களை உணவாயிட்டு பட்சிக்கிறதுனால அவளோட நாமம் அதிதி அப்படிங்கிறதாச்சு.
അവൾ ഹിരണ്യഗർഭരൂപനാണ് പ്രാണനോട് കൂടിയിട്ട് പ്രകടമായിട്ട് സമസ്ത ഭൂതപ്രാണികളോടുകൂടി എല്ലാ ഉയിരിനങ്ങൾക്കുള്ളേയും വസിக்கிற എല്ലാ ഹൃദയ ഗുഹയിലെയും സ്ഥിതി பண்ணி இருக்கிற அந்த ஹிரண்ய கர்ப்பன்தான் ஆதிபராசக்தியான அந்த சக்தி ஸ்வரூபம்தான் பரபிரம்ம ஸ்வரூபத்தோடு பரபிரம்ம பட்டமகிஷி பாவம் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. நிர்குண பரபிரம்மத்தோடு சகுணாகாரமாய் இருக்கிற சக்தி ஸ்வரூபமாக்கும் அது ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. இதையாக்கும் நஜிகேதஸுக்கு மிருத்யுதேவன் உபதேசிக்கிறார். மனனம் செய்யறதுக்கு பல வழிகளை மிருத்யுதேவன் நஜிகேதஸுக்கு எடுத்து சொல்றதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அவஸ்தாத்ரயம், மத்வதம் இப்படின்னெல்லாம் நம்ம பார்த்தோம். 4வது மந்திரத்துல ஜாகிர சொப்ன சுஷுப்தி அவஸ்தைகளை வர்ணிச்சதை பார்த்தோம், அவஸ்தாத்ரயங்களை. 5வது மந்திரத்துல மத்வதம் கர்மபலத்தை அனுபவிக்கிற விஷயங்களை பார்த்தோம், ஜீவனோட அவஸ்தைய. இப்போ பஞ்சபூதங்களோடு கூடிட்டு ஜனிக்கிற அந்த ஜெகதீஸ்வரிய சம்பந்திச்ச விஷயங்களை சொல்லறதையாக்கும் பார்த்தோம். ഈശ്വരന് സ്ത്രീലിംഗത്തില് ചൊല്ലറതായിട്ട് പാത്തം, ശക്തി സ്വരൂപിണിയായിട്ട് പരബ്രഹ്മത്തെ ചൊല്ലറത പാത്തം. പരബ്രഹ്മത്തോട് ശക്തിഭാവമായിരിக்கிற പരബ്രഹ്മ പട്ടമഹിഷിയെ ചൊല്ലറതായിട്ട് നമ്മൾ பார்த்தோம். നിർഗുണ പരബ്രഹ്മ സ്വരൂപത്തോട് பட்டமகிஷியாயிருக்கிற சக்தி ஸ்வரூபிணிய சொல்றத பார்க்கிறோம். யா பிராணேன சம்பவதி அதிதிஹி தேவதாமயி. ഏതൊരുവളാക്കുമോ പ്രാണനോടുകൂടിയിട്ട്, അതാണത് ജഗദീശ്വരി அப்படிங்கிற பரபிரம்ம பட்டமகிஷி ஹிரண்யகர்ப்பன் அப்படிங்கிற சமஷ்டி பிராணனோடு கூடிட்டு சம்பவிக்கிறாளோ, எல்லா விஷய ரசங்களையும் பட்சிக்கிறதுனால, அதானது அனுபவிக்கிறதுனால அதிதி அப்படின்னு விசேஷமாக சொல்லப்படுறது. தேவதாமயி ஆயிட்டு எல்லாம் பிரகாசிப்பிக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். குஹாம் பிரவிஷ்ய திஷ்டந்தி, ஹிருதய குகையில பிரவேசிச்சிருக்கிற அந்த ஆதிபராசக்திய. யா பூதேபிஹி வியஜாயத, ஏதொருவளாக்குமோ சர்வபூதங்களோடு கூடிட்டு உள்பவிக்கிறா. பரபிரம்மம் அப்படிங்கிற ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனை புல்லிங்க பாவத்துல புருஷன் அப்படின்னோ ஸ்திரீலிங்க பாவத்துல ஸ்திரீ அப்படின்னோ சொல்றதுக்கு சாதிக்காது. தேவதாமயி அப்படிங்கிறதுனால ஈஸ்வரனை புல்லிங்கத்திலையும் ஸ்திரீலிங்கத்திலையும் எடுத்து சொல்லப்படுறது. ഭഗവാൻ ഈശ്വരനുമാക്കും ഈശ്വരിയും ആക്കും. തപോലക്ഷണமான பிரம்மத்திலேந்து
ஆராக்குமோ பஞ்சபூதங்கள் எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால உத்பவிக்கிறது. பிரபஞ்ச சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு முன்னால உத்பவிக்கிறது அந்த சைதன்ய ஸ்வரூபம். ஜீவாத்மா அப்படிங்கிற ஸ்வரூபம் ஹிருதய குகையில பிரவேசிச்சிருக்கிற அந்த சக்தி, அந்த சக்தி ஸ்வரூபிணியாயிருக்கிற அதிபராசக்தி, பஞ்சபூதங்களோடு கூடி நிற்கிற அந்த அதிபராசக்தியாயிருக்கிற அந்த சக்தி ஆராக்குமோ ஹிருதய குகையில வசிக்கிற அந்த ஜீவ சைதன்யத்தை தர்சிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது. ஏதது வை தது, இந்த ஆத்ம சைதன்யமே தான் தது, அந்த பிரம்மம் அப்படிங்கிறது. ஜீவாத்மா அப்படிங்கிற புருஷன் தான் பரபிரம்மம் அப்படிங்கிற அந்த பரம்பொருள். ஏதொருவளாக்கும் பிராணனோடு கூடிட்டு ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற சமஷ்டி பிராணனோடு கூடிட்டு சம்பவிக்கிறாளோ, தேவதாமையாயிட்டு ஹிருதய குகையில பிரவேசனம் பண்றாளோ, பஞ்சபூதங்களோடு கூடிட்டு ஜனிக்கிறவள் ஆராக்குமோ ஏதது வை தது, இந்த சக்திதான் அந்த பிரம்மம் அப்படிங்கிறது. மாயாதேவிதான் அந்த பிரம்மம். பிரகிருதியும் பரம்பொருளும் ஒன்று. பரம்பொருளிலேந்து இந்த பிரகிருதிய பிரகடனப்படுத்துறதுக்காயிட்டு உண்டான சக்தி ஸ்வரூபமாக்கும் மாயாதேவி. பிரகிருதியும் பிரகிருதி அப்படிங்கிற மாயையும் அந்த பரம்பொருளும் ஒன்றுதான். மாயா கல்பிதமான இந்த பிரபஞ்சமும் பிரம்மத்திலேந்து உண்டானதாக்கும். இந்த பிரபஞ்சத்தை ஆக்டிவேட் பண்ணற சக்தியாக்கும் மாயாஸ்வரூபிணியாயிருக்கிற அந்த பரபிரம்ம பட்டமகிஷி. நிர்குண பரபிரம்மத்தோடு சக்தி ஸ்வரூபிணியாக்கும் பரபிரம்ம பட்டமகிஷி அப்படிங்கிற மாயாதேவி. அதனால இந்த பிரகிருதியும் மாயையும் எல்லாம் தது அந்த பிரம்மம் தான். பிரம்மம் அப்படிங்கிற சத்தியம் தான். சக்தியும் சிவனும் ஒன்றுதான். சக்தி இல்லை அப்படின்னா சிவனுக்கு சலனமில்லை. சிவசக்திகள் எல்லாம் பிரம்மத்திலேந்து உண்டானதாக்கும். அத இங்க உറപ്പിച്ച് சொல்லவாக்கும் ചേരാർ மிருத்யுதேவன் நஜிகேதஸுக்கு. கடோபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல 4வது வள்ளி பார்த்துட்டு இருக்கோம். 4வது வள்ளியில 8வது மந்திரம். மிருத்யுதேவன் நஜிகேதஸுகிட்ட சொல்லறதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். கர்ப்பிணியான ஸ்திரீலேந்து சுத்தமான உணவுகளை ஸ்வீகரிச்சு சரீர புஷ்டி வந்த குழந்தை, கர்ப்பஸ்த சிசு எப்படியாக்குமோ கர்ப்பத்தில் ஒளிஞ்சுன்னு இருக்கு. வெளியிலேருந்து பார்த்தா காணறதுக்கு சாதிக்காதே. அதே மாதிரியே சர்வஜானியான அக்னி பகவான் மரத்தடிகளோடு உள்ள ஒளிஞ்சுன்னு இருக்கார். அதே மாதிரி இருக்கிற அக்னி வித்யை தெரிஞ்சுன்னு இருக்கிற ஞானிகள் அந்த அக்னி தேவனை ஸ்துதிக்கிறா, ஆராதனை பண்றா. அப்படி இருக்கிற அந்த அக்னி தேவன் சர்வஜனான அந்த பரம்பொருளோடு சிம்போலாக்கும்.
நஜிகேதசே, நீ கேட்டதான சாட்சால் பரபிரம்மம் இதுதான். அரண்யஹா, அரண்யோஹோ, 2 அரணிகளில, 2 விறகு கட்டகளில. அரண்யோஹோ, அரண்யோஹோ நிஹிதஹா ஜாதவேதாஹ கர்ப்ப இவ சுப்ருதஹ கர்ப்பிணீபிஹி திவே திவே ஈட்யஹ ஜாக்ருவத்பிஹி ஹவிஷ்மத்பிஹி மனுஷ்யேபிஹி அக்னிஹி ஏதது வை தது. அரண்யோஹோ, 2 அரணிகளில, விறகு கட்டகளில. நிஹிதஹா, ஸ்திதி பண்ணற. ஜாதவேதாக அக்னிஹி, ஜாதவேதசு அப்படிங்கிற அக்னி. கர்ப்பிணீபிகி, கர்ப்பிணிகளால. கர்ப்ப இவ, கர்ப்பம் எப்படியாக்குமோ காப்பாற்றப்படுறது அதே மாதிரி. சுப்ருதஹா, நன்னா பரிரட்சிக்கப்படுறது. ஜாக்ருவத்பிஹி, ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கிறவா, ஷார்ப்பு மைண்ட் இருக்கிறவா. ஹவிஷ்மத்பிஹி, ஹவிஷ்மத்பிஹி, ஹவிசினால யாகாதி கர்மங்கள் செய்யறவாளான. மனுஷ்யேபிஹி, மனுஷர்களால. திவே திவே, நாள்தோறும் டெய்லி. இட்யஹா, அக்னிதேவன் ஸ்துதிக்கப்படுறார். விறகு கட்டகளில ஸ்திதி பண்ணற, அரணிகளில ஸ்திதி பண்ணற ஜாதவேதஸ் அப்படிங்கிற அக்னிய. 2 விறகு கட்டகள் தம்மில கூட்டி சேர்த்தி உரசினானாக்கா நெருப்பு வரும். அப்போ அந்த விறகு கட்டகளுக்குள்ள நெருப்பு இருக்கிறதுனாலேயாக்கும் அத உரசினானா நெருப்பு வரது. விறகு கட்டகளுக்குள்ள நெருப்பு இல்லை அப்படின்னாக்கா அத உரசினானா நெருப்பு வராது. பாலில வெண்ணெய் இருக்கிறதுனாலேயாக்கும் பாலை உறவூத்தி அதை கடைஞ்சானா வெண்ணெய் வரது. தண்ணியில வெண்ணெய் இல்லாததாலேயாக்கும் அந்த தண்ணிய எந்த அளவுக்கு நம்ம கடைஞ்சாலும் தண்ணியிலேருந்து வெண்ணெய் வராத்தது. அதே மாதிரி இந்த விறகு கட்டைகளில் இருக்கிற ஜாதவேதஸ் அப்படிங்கிற அக்னிய கர்ப்பிணிகள் அந்த கர்ப்பத்தை ஸ்ரத்தையோடு கூடிட்டு காப்பாத்துற மாதிரி யோகிகளும் அதே மாதிரி யாகாதி கர்மங்கள் செய்யறவாளும் கவனத்தோடு கூடிட்டு பரிரட்சிச்சு தினம் பிரதி ஸ்துதிக்கவும் வந்திக்கவும் செய்யறா. அந்த அக்னி அப்படிங்கிறது இந்த பிரம்மமே தான். பண்டு காலத்துல யாகாதி கிரியைகளில ஷமி விருட்சத்தோடு கொம்புகளை கடைஞ்சிட்டாக்கும் நெருப்புண்டாக்கிண்டு இருந்தது. அந்த அக்னிய தேவனாயிட்டு சங்கல்பிச்சு ஆராதனை பண்ணவும் அதுல ஆஜ்யாதிகள் அர்ப்பிக்கவும் செய்யற கிரகஸ்தர்கள் அந்த அக்னிய ஸ்ரத்தையோடு கூடிட்டு காப்பாத்தின்னு இருந்தா. அப்படி கர்மிகளான கிரகஸ்தர்கள் அக்னியாயிட்டு ஆராதிக்கிற பிரம்மத்தை யோகிகள் தியானத்துல ஈஸ்வரனாயிட்டும் ஆராதிக்கிறா. எப்படியானாலும் ஒரே பிரம்மத்தை தான் இப்படி ஆராதிக்கிறா அப்படின்னு அர்த்தம். அதத்தான் இங்க
மிருத்யுதேவன் நஜிகேதஸுக்கு சொல்லின்னு இருக்கார். 2 விறகு கட்டைகளுக்கு நடுவில் உத்தர அரணியும் அதராரணிയും ചേർത്തി വെച്ച് ഉരച്ചാന അഗ്നി ഉണ്ടാകും. 2 അരണികൾക്കുള്ള நிகிதஹ மறைஞ்சிருக்கிற ஜாதவேதாக அக்னி அது வெளியில வரும். பாலில வெண்ணெய் இருக்கிறதுனாலயாக்கும் தயிரை கடைஞ்சானா வெண்ணெய் கிடைக்கிறது. அதே மாதிரி அரணியில அக்னி இருக்கிறதுனாலயாக்கும் ஒரசினோட அக்னி வெளியில பிரத்யட்சப்படுறது. கர்ப்பஹா சுப்ருதஹா இவ கர்ப்பம் நன்னா ഗർഭിണികൾ കാപ്പാത്തറ മാതിരി ഗർഭിണികൾ എപ്പിടിയാക്കുമോ ഗർഭസ്ഥ ശിശുവ കാപ്പാത്തറ ഉണവെല്ലാം കൊടുത്ത് അതേമാതിരി ദിവേ ദിവേ നാൾതോറും ഡെയിലി ഈഡ്യഹ സ്തുതിക്കപ്പെടുறார் അഗ്നിദേവൻ. വേദമന്ത്ര ജപങ്ങളാല് அரணிகளுக்கு உள்ள இருக்கிற அக்னி டெய்லி ஸ்துதிக்கப்படுறார். அக்னி தேவதையாக்கும் இங்க முதல்ல ஸ்துதிச்சது. ஜாகிரவத் தீஹி நல்ல ஜாகிரத் அவஸ்தை இருக்கிற ஞானிகளால ஸ்துதிக்கப்படுறார் அக்னி தேவன். ஹவிஷ்மத்பிஹி அக்னி பிரகடமானானாக்கா ഹവിസ് സമർപ്പിக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டவா அக்னியை ஸ்துதிக்கிறா. மனுஷேபிஹி மனுஷர்களால ஸ்துதிக்கப்படுற அக்னி. அக்னிஹோத்ரிகள் டெய்லி அக்னியை ஸ்துதிக்கவும் அக்னியில ஹவிஸ் ஹோமிக்கவும் செய்யறா. எல்லா மனுஷாளுக்கும் பிரவൃத்தி மூலம் பிராமணத்துவம் சித்திச்சானா அக்னியில ஹோமம் செய்யலாம். எப்படியாக்குமோ கர்ப்பிணிகளால கர்ப்பம் நன்னா தரிக்கப்படுறது. அதே மாதிரி உபாசனா தேவதையும் பரமாத்மாதான். இப்படி பல பல எக்ஸாம்பிளும் சொல்லி எல்லாம் பரமாத்மாதான் அப்படின்னு நஜிகேதஸ மிருத்யுதேவன் உணர்த்தறார். கடோபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல 4வது வள்ளியில 9வது மந்திரமாக்கும் பார்க்கிறோம். பிராணன் அப்படிங்கிறது பிரம்மமே தான் அப்படின்னு மிருத்யுதேவன் நஜிகேதஸுக்கு எடுத்து சொல்றார். ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிட்டு அதெல்லாம் பிரம்மமாக்கும் அப்படின்னு நஜிகேதஸ் அப்படிங்கிற சிஷ்யனுக்கு உணர்த்தறார் மிருத்யுதேவன். யதஹ ச உதேதி சூரியஹ அஸ்தம் யத்ர ச கச்சதி தம் தேவாஹ சர்வே அர்ப்பிதாஹ தது ந அத்யேதி கஷ்டன ஏதது வை தது. சூரியஹா சூரியன் யதஹ ஏதொன்னிலேந்து உதேதிஜ உதிக்கிறதோ. சூரியன் அப்படிங்கிறது பரபிரம்மத்திலேந்து ஆக்குமே உண்டாகிறது. எத்ரா ஏதொன்னில அஸ்தம் கச்சதீச்ச அஸ்தமிக்கவும் செய்யறதோ. பரபிரம்மத்திலேயே தானே அஸ்தமனம் செய்யவும் செய்யறது. தம் அத சர்வே தேவாக எல்லா தேவர்களும் அர்ப்பிதாக அந்த பரபிரமத்திலேயே எல்லாம் அர்ப்பிக்கப்படுறா. கஷ்டனா ஒருத்தருக்கும்
தது அந்த பரபிரம்மத்தை ந அத்யேதி மறிகடக்கிறதுக்கு சாதிக்காது. தது ஏதது வை அது இதுதான் பரபிரம்மம் தான். ஏதிலேந்தாக்குமோ சூரியன் உதிக்கவும் அஸ்தமிக்கவும் செய்யறது அந்த பிராணனை ஆசிரயிச்சாக்கும் எல்லா தேவர்களும் ஸ்திதி பண்றா. ஒருத்தருக்கும் அந்த பிராணசக்தியை அதிக்கிரமிச்சு வாழறதுக்கு சாதிக்காது. அந்த பிராணன் அப்படிங்கிறது இந்த பிரம்மமாக்கும். பிராணன் இல்லை அப்படின்னா இந்த ஜீவிதமும் இல்லை. சூரியனோடு உதயாஸ்தமங்களுக்கு காரணமாயிருக்கிற அதானது இந்த உலகத்துக்கு ஜீவன் கொடுக்கிற சூரியனோடு கூடிட்டு பிரகாசம் கொடுக்கிற பிராணமயனாயிருக்கிற ஆத்மாவை பேஸ் பண்ணிட்டாக்கும் ஆதி தெய்வீகமான அக்னி தொடங்கின தேவர்கள் எல்லாம் அதே மாதிரி ஆத்தியாத்மிகமாயிருக்கிற வாக் சற்றுசு இப்படி இருக்கிற இந்திரியங்கள் எல்லாம் ஸ்திதி பண்ணுறது அந்த பிராணனும் பிரம்மம் தான். சர்வ ஆத்மாவா இருக்கிற அந்த பிரம்மத்தை விட்டு ஆருக்கும் ஸ்திதி பண்ணறதுக்கு சாதிக்காது. அப்படின்னு இந்த பிரம்மத்தோடு மகிமைய எடுத்து சொல்லிட்டு இருக்கார் மிருத்யுதேவன் நஜிகேதஸுக்கு. அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். சூரியனை ஆக்கும் இந்த மந்திரத்துல எக்ஸாம்பிளுக்கு ஆயிட்டு எடுத்து சொன்னது சூரிய உதயம் சூரிய அஸ்தமயம். யதஹா ச உதேதி சூரியஹா ஏதிலேந்தாக்குமோ சூரியன் உதிக்கிறது. எത്ര அஸ்தம் கச்சதி எதிலே ஆக்குமோ சூரியன் அஸ்தமிக்கிறது. யதார்த்தத்துல சூரியனுக்கு உதயவும் அஸ்தமயவும் கிடையாது. ஆனா இந்த பிரபஞ்சத்திலேந்து நம்ம சூரியனை பார்க்கறத சூரியன் உதிக்கிறதாயிட்டும் அஸ்தமிக்கிறதாயிட்டும் காணப்படுறது. ஒரு விஷயம் உண்டாகணும் அப்படின்னாக்கா ஒரு விஷயம் இல்லாம ஆகணும் அப்படின்னா கூடியும் ஒரு விஷயம் உண்டானாதானே ஒரு விஷயம் இல்லாம ஆகும். இதெல்லாம் சம்பவிக்கணுமானா உறுதியாயிட்டும் அந்த விஷயத்துக்கு അടിസ്ഥാനമായിട്ടൊരു തത്വം ഉണ്ടാകണം. സമഷ്ടിയിലെ എല്ലാം ഏതിലേന്ത് ഉണ്ടാകരുത് ഏതിലെ ലയിക്കരുത് அப்படின்னு சிந்தனை பண்ணினானா அதெல்லாமே பிரம்மம் அதாவது சத்தியம் அந்த பரம்பொருளிலேந்து உத்பவிச்சு அந்த பரம்பொருளிலேயே லயிக்கிறதாயிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். இந்த சத்தியத்தையாக்கும் இங்க சூரியனை உதாரணமாயிட்டு சொல்லிண்டு நஜிகேதஸுக்கு மிருத்யுதேவன் எடுத்து சொல்றார். எங்கேந்தாக்குமோ சூரியன் உதிக்கிறார் எதிலியாக்குமோ சூரியன் அஸ்தமிக்கிறார் அப்படின்னு இங்க நஜிகேதஸ சிந்தனை பண்ண வைக்கிறார் மிருத்யுதேவன். சூரியனை எக்ஸாம்பிளுக்கு எடுத்த மாதிரி பிரகிருதியில ஓரோ விஷயங்களையும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து இத தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை பண்ணணும் அப்படின்னு நஜிகேதஸுக்கு மிருத்யுதேவன் உபதேசிக்கிறார். தம் அந்த சத்தியத்தை சர்வே தேவாஹா அர்ப்பிதாஹா எல்லா தேவர்களும் அந்த சத்தியத்தை அனுகூலிக்கிறார். அந்த சத்தியத்தோடு கூடி எல்லாரும் யோசிக்கிறார். சூரியனை எக்ஸாம்பிளுக்கு சொல்லிண்டு முக்கியமாயிட்டு இங்க சொன்னது பரமாத்மாவையாக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சூரியன் அப்படிங்கிற உபாதி வழி பரம சத்தியத்தை தெரிஞ்சுக்க சொல்றார் மிருத்யுதேவன் நஜிகேதஸுகிட்ட. சூரியன் அப்படிங்கிற உபாதி வழி எல்லா தேவர்களும் பரபிரம்மம் அப்படிங்கிற சத்தியத்துல அர்ப்பிதாக எல்லா திக்குக்கும் பிரவாகமாயிட்டு அந்த சூரிய தேஜஸ் ஒழுகிற மாதிரி எல்லா இடத்திலையும் பிரவாகமாயிட்டு அந்த பரபிரமம் தான் ரொம்பி வழிஞ்சு நிற்கிறது. சர்வ தேவர்களும் அந்த சத்தியத்திலேயே லயிக்கிறார். கஷ்டன அபி ஆருமே தது அத
ந அத்தியதி அதிக்கிரமிக்கிறதில்லை, ஜெயிக்கிறதில்லை. சச்சித் ஆனந்த ஸ்வரூபனாயிருக்கிற பரபிரம்ம சைதன்யத்தை ஆராலும் மறிகடக்கிறதுக்கு, அதிக்கிரமிக்கிறதுக்கு சாதிக்காது, ஜெயிக்கிறதுக்கு சாதிக்காது. இந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட அந்த பரபிரம்ம ஸ்தானத்துக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்தானம் எங்கேயும் இல்லை. நீ கேட்ட அந்த பரபிரம்மம் அப்படிங்கிறது இது வழியா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நஜிகேதஸே அப்படின்னு மிருத்யுதேவன் நஜிகேதஸுக்கு சொல்றதாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.